இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா தூதுவளை ரசம். இதனோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இருமல், சளி, ரன்னிங் நோஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா குணப்படுத்தும். ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ரசம் வச்சு கொடுக்கலாம். ஸோ அந்த ரசம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு பார்த்தீங்கன்னாக்கா நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சைஸ் புளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக உப்பு சேர்த்து பெருங்காயம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ தூதுவளை பார்த்தீங்கன்னாக்கா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து கொத்தமல்லி வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இலை அரைக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறந்துட்டேன். கொஞ்சம் இலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இலத்தை வந்து நம்ம தட்டிட்டு போயிடலாம். சும்மா ஒரு தட்டிக்கிட்டா போச்சு. ஒரு சட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிருச்சு. இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம், சும்மா உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு புரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். மிளகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீஞ்சிடக்கூடாது, அப்புறம் ரசம் வந்து ஒரு மாதிரி கடுப்படிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நம்ம கரைச்சி வைக்கும்பொழுது ரொம்ப கொதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகால தான். இப்போ நம்ம இந்த தூதுவளை இலையை வந்து சேர்த்துடலாம். ஸோ கொஞ்சம் பச்சை இலையும் எடுத்து வச்சிருங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம வந்து கொஞ்சம் தட்டியும் கொஞ்சம் வந்து பச்சை இலையும் சேர்த்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப வந்து அரைச்சோம் அப்படின்னா அந்த தூதுவளையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து சாப்பிட பிடிக்கிறது, அதனால தட்டிக்கிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தூதுவளை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இருமல், சளி தான் போக்கும்னு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குணத்தை வளர்க்கும்னு சொல்லுவாங்க. என்னடா நல்ல குணத்தை வளர்க்கும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? சத்துவ குணத்தை மட்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா காமம், கோபம், லோபம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி குணத்தை வந்து அறுத்து சத்விக குணத்தை மட்டும்தான் இது எப்பவுமே வளர்க்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த தூதுவளைக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் ரசத்துக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த புளி தண்ணியும் தக்காளியும் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம். அம்மி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அம்மியில் வந்து 2 தட்டு தட்டிட்டு சார் நிறைய போகும்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறது இருந்தாலும் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தான் டேஸ்ட் வித்தியாசம் வரும். அப்படி இல்லைனாக்கா நம்ம இஞ்சி பூண்டுலாம் தட்டுவோம் இல்லையா, ஸோ கல் அந்த இது இருந்துச்சுனாலும் நீங்கள் தட்டிக்கங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு சில பேருக்கு வந்து பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்படி நீங்கள் வந்து இல்லை அவங்க அப்படி செஞ்சு கொடுத்தோம் சாப்பிட பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்ன்லாம் சேர்த்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னாக்கா சாப்பிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கார்ன் வந்து போட்டு கொடுக்கலாம். வறுத்து தான் இருக்கும், கடையில் விற்று தான் இருக்கும். நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி கொடுங்க. நாங்கள் வந்து இதை வந்து வாங்கிட்டு வந்து வறுத்து மசாலா சேர்த்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.